நிகழ்தகவு. 1 கோடி ரூபாய் பணத்துடன் காரில் சென்று கொண்டிருந்த நகைக்கடை ஓனர் திடீரென ஆயுதங்களுடன் வழிமறித்த கும்பல். காரில் இருந்த பணத்தை அள்ளிக்கொண்டு சிட்டாய் பறந்த மர்ம நபர்கள். ஓனருக்காக அடி வாங்குவது போல் ஆக்டிங் செய்த ஆக்டிங் டிரைவர். ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தவனுக்கே அல்வா கொடுத்துவிட்டு கம்பி நீட்டிய ஃப்ராட் கும்பல். குற்றவாளிகள் சிக்கினார்களா? நடந்தது என்ன? கரூர்ல நகைக்கடை வச்சிருக்கிற வெங்கடேஷ் தன்னோட நகைக்கடைக்கு தேவையான நகைகளை வாங்குறதுக்காக 5-6 மாசத்துக்கு ஒரு முறை கோவைக்கு போய் நகையை கொள்முதல் பண்ணிட்டு வர்றது வழக்கம். நகையை கொள்முதல் பண்றதுக்காக 1,15,00,000 ரூபாய் பணத்தோட தன்னோட பெலேனோ கார்ல கோவைக்கு போயிட்டு இருந்திருக்காரு. வெளியூருக்கு போறப்பெல்லாம் ஆக்டிங் டிரைவரா வரக்கூடிய ஜோதிவேலு காரை ஓட்டியிருக்காரு. கோவை சாலையில அவினாசிபாளையம் பக்கத்துல கார் போயிட்டு இருந்தப்ப திடீர்னு இன்னொரு கார் குறுக்க வந்திருக்கு. டிரைவர் ஜோதிவேலு சடன் பிரேக் போட்டு காரை நிப்பாட்டியிருக்காரு. அப்போ குறுக்க வந்த கார்ல இருந்து வேகமா இறங்கின 3 பேர், நாங்க போலீஸ்னோ, நீங்க கார்ல கஞ்சா கடத்துறதா தகவல் வந்திருக்குன்னு சொல்லி கார்ல ஏறி இருக்காங்க. ஜோதிவேலுவை தள்ளி உட்கார சொல்லி அந்த 3 பேர்ல ஒருத்தன் தான் காரை ஓட்டி இருக்கான். மீதி இருந்த 2 பேரும் பின் சீட்ல வெங்கடேஷ் பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க. அடுத்து கார் கோவையை நோக்கி போயிட்டே இருந்திருக்கு. அப்ப பையில என்ன இருக்குன்னு 3 பேரும் கேட்டிருக்காங்க. நகை வாங்குறதுக்காக பணம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன், மத்தபடி கஞ்சாலாம் எதுவும் இல்ல சார்னு வெங்கடேஷ் சொல்லிருக்காரு. இல்ல, இந்த பணம் ஏதோ தப்பான பணம் மாதிரி தெரியுதுன்னு சொல்லி பணம் இருந்த பைய பறிச்சிருக்காங்க. வெங்கடேஷ் எவ்வளவோ போராடியும் அவரோட பணத்தை காப்பாத்திக்க முடியல. கார்ல ஏறின 3 பேரும் பணப்பைய எடுத்துக்கிட்டு பாதி வழியில காரை நிறுத்தி பின்னாடி வந்துட்டு இருந்த இன்னொரு கார்ல ஏறி எஸ்கேப் ஆகிட்டாங்க. வெங்கடேஷ் கொண்டு வந்த 1,15,00,000 ரூபாய் பணத்துல 1,10,00,000 ரூபாய பறிச்சுட்டு போயிருக்காங்க. பணப்பைய அந்த கும்பல் பறிச்சுட்டு போகும்போது வெங்கடேஷ் அவங்கள தடுத்து அவங்க கூட மல்லு கட்டியிருக்காரு. அப்போ அந்த கும்பல் வெங்கடேஷ அடிச்சு உதைச்சிருக்காங்க. கூட இருந்த டிரைவர் ஜோதிவேலுவையும் சரமாரியா அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவினாசிபாளையம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் வெங்கடேஷ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. 1,10,00,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போன கும்பல போலீஸ் வலை வீசி தேடிட்டு இருந்தாங்க. வெங்கடேஷ் கிட்டையும் டிரைவர் ஜோதிவேலு கிட்டையும் போலீஸ் தனித்தனியா விசாரிச்சிருக்காங்க. அப்ப ஜோதிவேலுவோட பேச்சுல பயமும் தடுமாற்றமும் இருந்ததை போலீஸ் நோட் பண்ணிருக்காங்க. அவர்கிட்ட துருவி விசாரிச்சதுல எதையோ ஒண்ணு மறைக்கிற மாதிரி போலீஸுக்கு தோணி இருக்கு. அப்புறம் வெங்கடேஷ் கிட்ட விசாரிச்சப்ப நகையை வாங்க போகும்போதெல்லாம் ஜோதிவேலுவை தான் டிரைவரா கூட்டிட்டு போவேன், ரொம்ப வருஷமா பழக்கம்னு சொல்லிருக்காங்க. ஆனாலும் போலீஸுக்கு ஜோதிவேலு மேல சந்தேகம் ஸ்ட்ராங் ஆகிட்டே போயிருக்கு. அவர்கிட்ட போலீஸ் ஸ்டைல்ல விசாரிச்சதுல உண்மையெல்லாம் அவர் வாயில இருந்து சரசரன்னு வந்திருக்கு. வெங்கடேஷ் கோயம்புத்தூருக்கு நகை வாங்கறதுக்காக கோடி கணக்கில் பணம் வச்சுட்டு போறத நல்லா தெரிஞ்சுக்கிட்ட ஜோதிவேலு தான் பணத்தை கொள்ளையடிக்க திட்டம் போட்டிருக்கான். கோயம்புத்தூருக்கு கார்ல போயிட்டு இருந்தப்ப இன்னொரு கார்ல வந்த கும்பல் இவங்களை வழிமறிச்சது, அடிச்சது, பணத்தை தூக்கிட்டு போனதுன்னு எல்லாத்துக்கும் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததே ஜோதிவேலு தான். வெங்கடேஷ அடிக்கும் போது என்னையும் நல்லா அடிங்க, அப்பதான் அவருக்கு என் மேல சந்தேகம் வராதுன்னு சொல்லியிருக்கான் ஜோதிவேலு. ஆனா என்ன ஒரு கொடுமைன்னா, ஜோதிவேலு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்தபடி பக்காவா பணத்தை பறிச்சுட்டு போன கும்பல் அதுக்கப்புறம் ஜோதிவேலுவையும் ஏமாத்திட்டு பணத்தோட எங்கேயோ எஸ்கேப் ஆகியிருக்காங்க. ஜோதிவேலுவே பணத்தோட தப்பிச்சு போனவங்களை தான் தேடிட்டு இருந்திருக்கான். அதுக்கு நடுவுல போலீஸ் கிட்டையும் வசமா மாட்டிக்கிட்டான். விசாரணைக்கு அப்புறம் ஜோதிவேலுவை கைது செஞ்ச போலீஸ் பணத்தை பறிச்சுட்டு போன கும்பலையும் தேடிட்டு இருந்தாங்க. அப்போ கொள்ள கும்பலை சேர்ந்த யோகேஷ், விக்னேஷ், ஸ்ரீகாந்தி, தியாகராஜன்னு 4 பேரை அரெஸ்ட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து 53,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் பண்ணிருக்காங்க. இதுல சம்பந்தப்பட்டிருக்கிற மேலும் சிலரை போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. மொத்த கும்பலும் பிடிபட்டாதான் பணம் எங்க இருக்குதுங்கிறது தெரியும்னு போலீஸ் உயரதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. நிகழ்தகவு.